வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். அது நம்ம தெரியல, பிஎஸ்என்எல்ல ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குது, பிஎஸ்என்எல்ல ஒரு சில நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. அது வந்து மக்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ 4G அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னாலையும் யூஸ் பண்ண முடியுது. இந்த ரூம்குள்ளே 4G வருது, பட் ஃபாஸ்ட்டாக தான் இல்லை. அப்படியே வெளியில் போய் யூஸ் பண்ணால் ஒரு 6 MB 7 MB வருது. ஸோ எங்கள் ஏரியாவில் நான் இருக்கிற இடத்துல அவ்வளோதாங்க வருது. பட் இதுக்கு முன்னாடி 3G இருக்கும்போது எனக்கு வந்து 3 MB வந்துட்டு இருந்தது. இப்போ 4G ஆனதுக்கப்புறம் 7 MB கிட்ட வரைக்கும் வருது. Yes. This is sudden surprise to me also. அதே சமயம் நாகர்கோயிலில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா வந்து நாகர்கோயில் போயிருக்கேன். I'm கிருஷ்ணன். அங்கே போன இடத்துல என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி 2 நெட்வொர்க் யூஸ் பண்ணுறான். ஒன்று வந்து பிஎஸ்என்எல், இன்னொன்று வந்து ஜியோ. ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து எனக்கு அனுப்பியிருந்தாப்புல. பிஎஸ்என்எல் 4G வித் விவோ LTE. ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு விவோ LTE பக்காவாக வேலை செஞ்சுது பிஎஸ்என்எல்ல. எந்த ஃபோன்லன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் தான், கேலக்ஸி A16ல். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 43.5 MB டவுன்லோட், அதே சமயம் அப்லோட் 16.7 MB. ஸோ அப்போது நாகர்கோயிலில் மேபி ரயில்வே ஸ்டேஷன்லேயே இறங்கி ஏதாவது ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டான் போல், பிஎஸ்என்எல் ஃபைபராக இருக்கும் போல். சரி, இல்லை இப்போ பிஎஸ்என்எல் 4G நாகர்கோயிலில் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா இடத்துலையுமே ஒயிட் ஸ்ப்ரெட்டாக இருந்து உங்களுக்கு இந்த டவுன்லோட் ஸ்பீட் வந்து ஒரு 20 அண்ட் அப்லோட் ஸ்பீட் வந்து ஒரு 6 to 7 MB அப்படி இருந்ததுன்னா கூட வேறு லெவலில் இருக்கும். ஜியோவோட டவுன்லோட் ஸ்பீட் வந்து 42.8, அப்லோட் வந்து 4. பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். யார்? பிஎஸ்என்எல். ஏன்னா ஜியோக்கு அகைன்ஸ்டாக பிஎஸ்என்எல்ங்கிறதெல்லாம் கனவுல கூட யோசிச்சது இல்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அந்த இடத்துல நாகர்கோயிலில் 4G ப்ளஸ் கிடச்சிருக்கு போல். அதனால் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மேட்ச் ஆன மாதிரி இருக்குது. இதுவே 5G கிடச்சிருந்ததுன்னா ஜியோ அடிச்சு தூக்கியிருக்கும், அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 சீரீஸ் லான்ச் டேட் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. நிறையா அது சொல்லுவாங்களே ட்ரஸ்ட்வர்த்தி சோர்ஸுங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கசியுது அப்படின்னும் போது ஜனவரி 21 இருக்கலாம், 22 இருக்கலாம், 23 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 26 ரிப்பப்ளிக் டே, இப்படியே ஒரு டேட்டா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தம் ஜான் தான் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுல சாலிடான எவிடன்ஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ 25 சீரிஸ் வந்து ஜானில் தான் ரிலீஸ் ஆக போகுது. சரி, இது ஜானில் தான் ரிலீஸ் ஆக போகுது. இதில் எக்ஸினாஸ் மாடல் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸினாஸ் எதுவும் கிடையாது. எல்லாமே வந்து குளோபலாகவே உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 888 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் S25 சீரிஸில் அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். S25, S25 ப்ளஸ், S25 அல்ட்ரா, S25 ஸ்லிம்மு அப்படிங்கிற மாடலும் இருக்க போகுது. ஸோ 4 மாடல் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகிட்டு போகுது. ஸோ மொத்தம் நமக்கு வந்து வரப்போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா 888 பவர்டாக தான் எல்லாமே இருக்க போகுது. டிமென்சிட்டி இருக்கும்னு வேறு ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருந்தது, அதுவும் கிடையாது. அதையும் இப்போ தள்ளி விட்டாச்சு. எக்ஸினாஸ் கடைசி நேரத்தில் ஒரு என்ட்ரி கொடுக்கும், 25 ப்ளஸில் இருக்கும்னு சொன்னாங்க. அதுக்கும் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. அப்போ எக்ஸினாஸ்க்கே பால் ஊற்றிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அங்கே புதுசாக ஒரு ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ட்விஸ்ட் எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. எக்ஸினாஸ் என்னங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் உங்களோட ஓன் ஃபவுண்டரியில் திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. திரும்ப பேசுகிற நீ அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஈல்டு வந்து 20% தாண்ட மாட்டேங்குது. பெருத்த அவமானமாகவும் பெருத்த லாஸில் தான் கொண்டு போய் உட்கார வச்சது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, எக்ஸினாஸ் 2500 அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஒரு காலத்தில் எக்ஸினாஸ் எப்படி இருந்தாலும் தெரியுமா? எவ்வளோ பேருக்கு எக்ஸினாஸ் பற்றி தெரியும்? எக்ஸினாஸ்க்கு இன்னும் ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஸோ மொத்தம் எக்ஸினாஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TSMC கூட சேர்ந்து, சாம்சங் TSMC கூட சேர்ந்து TSMCயோட ஹெல்ப்போட எக்ஸினாஸ் 2500. அப்போ 2500 இதுக்கப்புறம் எதுக்கு ப்ரோ? ஏதாவது A சீரிஸில் போடுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், அது என்றைக்குமே பண்ண மாட்டேன். அதுக்கெலாம் வந்து 1580 தான். இந்த எக்ஸினாஸ் எதுக்கு வரும் அப்படின்னா, Flip 7ல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. Flip 7ல் வரும்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நார்மலாகவே எக்ஸினாஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? மடக்கி தட்டுற ஸ்டவ் போல். ஆமாம், மடக்கி தட்டுற ஹீட்டர் வருது அப்படின்னு தான் நமக்கு இப்போதைக்கு நமக்கு தோணும். தெரில, ஆனால் எந்த அளவுக்கு அவங்க ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து கூலிங் மாதிரியான ஆஸ்பெக்டில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து கூகுளோட ஜெமினி ஆப்புங்க உங்கள் ஐஃபோனை மேலும் ஸ்மார்ட்டராக்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ரீஜன் ஸ்பெசிஃபிக் US அப்படின்னு வச்சா மட்டும்தான் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வருது. இதே உங்கள் ஏரியாலேயே உங்களுக்கு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வேணுமா? அப்போ நீங்கள் வந்து ஜெமினி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக் யூர் ஐஃபோன் ஈவன் மோர் ஸ்மார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து இதை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், கொசு பிடிக்கல, அது இங்கேருந்து பிடிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எரேஸ் பண்ணுறதுக்கு தான் ஆன் டிவைஸ் ஏஐக்கு வெயிட் பண்ணுறேன். அதுவும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் வந்து எப்படி இருக்கும்? குறுக்க போன கொசுவெல்லாம் நான் கட் பண்ணி தூக்கிடுவேன். ஓகே, இப்போலாம் ஏஐ வேலை செஞ்சதுன்னா நல்லா தான் இருக்கும். நமக்கு எதிர்பார்க்கும் போது இப்படி தான் இருக்கும். பட் நிஜத்தில் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்காது. பட் இப்போதைக்கு வந்து பிள்ளையார் சொல்லி அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தம் வந்து கூகுளோட ஜெமினி ஆப் iOSக்கு இருக்குது. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஜெமினி ஆப் நல்லா இருக்கா இல்லாட்டி சிரி நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஆர்வமாக இருக்குல்லே. ஓகே, அடுத்து கேலக்ஸி A26 வருது. எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? A16 மாதிரியே வருது. இந்த ஃபோனை தான் ஒருவேளை A26ன்னு சொல்கிறாங்களான்னு சந்தேகமும் இருக்குது. டிவைஸோட ப்ராசர் என்ன தெரியுமா?
ரெண்டர்ஸ் இப்போதைக்கு லீக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் டிவைஸ் இருக்க போது, டியூ ட்ராப் நாச்செலாம் இருக்க போது, பழசை மறக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட டிவைஸு என்ன ப்ராசரோட வரும் அப்படின்னும் போது நிறைய பேர் இன்னும் கெஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, சரி இதை தானே பண்ணி தொலைச்சான், ஏதாவது ஒரு டிமென்சிட்டி ப்ராசரோ இல்லாட்டி வந்து 1380 M35 இருக்குது, அதை கொடுப்பானோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம நினைக்கலாம். ஆனால் சாம்சங் வேறு பிளான் வச்சுருக்கேன், 1280 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் சோனி, கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்ட்ரெச்சில் பார்க்குறதுக்கு பழைய ரியல்மி XT இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்குலாம் தெரியும் தான். ஸோ அதே மாதிரி தான் இருக்க போகுது, பட் சோனி மாதிரி கொஞ்சம் ஒய்டாக கொஞ்சம் பில்டப்பாக. ஸோ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகட்டும். இப்போதைக்கு ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இந்த ஃபோன் வந்து 1280 என்ன ப்ரைஸ்க்கு வர போகுதுங்கிறது தான் காத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்டில் இருக்கிற ஃபோன்ஸ் வந்து யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்ல போனால் இந்த A16 எடுத்துக்கோங்களேன், சும்மா இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, இதெல்லாம் பற்றி யோசிக்க கூட செய்யாதீங்க, டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், அப்படி கிடையாது. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. நான் பெருசாக எதுவுமே பண்ண மாட்டேன் ப்ரோ. பேட்டரி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கா, ஸ்டாண்ட் பைலேயே இந்த ஃபோன் வந்து பேட்டரி நல்லா நிற்குது அப்படின்னா சொல்லுங்கள். வெறும் இன்கமிங் கால்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுவேன். ஆஃபீஸ் யூஸ்க்கே கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் பிராண்டாக இருக்கட்டுமே, ப்ளஸ் 6 வருஷம் அப்கிரேட் வரப்போகுது அப்படின்னும் போது, அது அப்டேட்ஸ், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னும் போது ஆஃபீஸ்க்கு இதை வாங்கி போட்டோன்னா அது பாட்டுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தான் டார்கெட் ஆடியன்ஸ் இந்த மாதிரியான டிவைஸ்க்கு. அப்புறம் நம்ம ஊரில் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ரீசெண்டாக நிறைய வீடியோவில் நானும் சொல்லியிருப்பேன், சைனீஸ் வந்து ஓவர்டேக் அடிக்கிறாங்க. குளோபலாகவே சைனீஸ் வந்து எல்லாரையும் ஓவர்டேக் அடிக்கிறாங்க. திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரீசன் என்னென்னா, அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க. கேமராவில் ஃபோட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. வீடியோகிராஃபியில் லேக்கிங் பிஹைண்ட் தான், ஆனால் கேமராவில் மாஸ் பண்ணுறாங்க, பேட்டரி டெக்னாலஜியில் மாஸ் பண்ணுறாங்க, சார்ஜிங் மெக்கானிசமில் மாஸ் பண்ணுறாங்க, டிஸ்பிளே பில்டு, அண்டர் டிஸ்பிளே கேமரா, எவ்வளோ சொல்ல முடியுது பாருங்கள். ஸோ இவங்க நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸ்மூத்னஸ்லாம் நிஜமாக சொல்கிறாங்க. ColorOS 15 இருக்கு இல்லையா, ColorOS 15 அதை பேஸ் பண்ணி OxygenOS, Realme UI, ஸோ இது எல்லாமே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணி பாருங்களேன். சைடில் ஒரு ஐஃபோன் வச்சே யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் அந்த ஐஃபோன் வந்து நம்பர் சீரிஸ் வேணாம், நீங்கள் ப்ரோ சீரிஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். நம்பர் சீரிஸ் கூடலாம் கம்பேர் பண்ணிங்க நீங்களா 60 Hz வந்து மாட்டிக்கும். இது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. சாம்சங்லாம் பாவம் கதறிக்கிட்டு இருக்காங்க, இப்போ One UI 7 என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் தான் ஓப்போ, விவோ ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சு விட்டாங்க சாம்சங் கதையை Q3ல. இதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப பிரகாசமாக தான் இருக்குது. சாம்சங் வந்து மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் ரொம்ப மொக்கையாக விட்டுக்கிட்டே இருந்தால் யார் இதை வாங்குவா, அதுக்கு பேசாமல் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே தான் மூவ் ஆவாங்க. ஸோ ஆக மொத்தம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் டாப் 10 பிராண்ட்ஸு யூனிட் மார்க்கெட் ஷேர் அப்படின்னு போட்டிருக்காங்க, இயர் growth. ஸோ இது வந்து Q3 of 2024க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு விவோ, 13.9% இருந்துதான் தேர்ட் குவார்டர் ஆஃப் 2023ல. இப்போ அது வந்து 15.8, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்போ, இது சைலண்டாக பர்ஃபார்ம் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விவோவை பற்றியாவது அப்போ ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு இருந்தேன், பட் ஓப்போ பற்றி எதுவுமே கேட்காத மாதிரி இருக்குது. அப்போது இந்த கிரெடிட்ஸ், ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு விவோ, ஓப்போக்கு ஆஃப்லைன் ஸ்டோரில் மாஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் எங்கேயுமே ஒன்று யாருமே மதிக்கல. அது கூடவே ரியல்மி வந்து பெருசாக டிவைசஸ் எதுவுமே லான்ச் பண்ணல, அதான் உண்மை. GT6, GT60, ஷாமி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் growth 58%, 5.7லேருந்து 8.6. அந்த டைமில் எதுவுமே பெருசாக ஓகே, அந்த டைமில் சேல் வந்ததுங்க. ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே சேல் வந்தது. ஆஃப்லைன்லேயும் நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, 16 சீரிஸ் வரப்போது, 15 சீரிஸை கம்மி பிரைஸ் கொடு, கிளியரன்ஸ் சேல் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் வந்து நல்ல ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கு. ஓகே, இது இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து இது உண்மைங்க. இந்த IDC ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சொல்ல போனால் நிஜமாவே வந்து BBK ஃபேமிலி தாறுமாறு பண்ணுறாங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு டேட்டாவாக இருக்குது. பார்ப்போம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கூகுளை பிடிக்கல, சாம்சங்கை பிடிக்கல, ஆப்பிளை பிடிக்கலலாம் கிடையாது. உண்மை அதுதான். யார் வேகமாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இப்போது டேபிள் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்து டிஷ்ஷை வைக்கிறா, அது முழுசாக வெந்திருக்கா அரைவேக்காடாக இருக்கான்றதெல்லாம் இல்லை, யார் ஃபஸ்ட்டு கொண்டு வரான மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டில் இவனுங்க என்ன பண்ணானுங்கன்னா, மேக்ஸிமம் சைனீஸ் பிராண்ட்ஸு ஃபஸ்ட்டு ஹாஃப் பேக்டாக நிறைய விஷயங்களை கொண்டு வந்து 2-3 வருஷம் முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க. அப்பயே எல்லாருக்கும் வந்து வா அப்படின்னு இருந்தது. இப்போ அதுலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெஸ்ட் பண்ணி அதான் பரிசோதனை எலி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோமே, டெஸ்ட் பண்ணி இந்த 3 வருஷத்தில் அவங்க அதாவது மாஸ்டர் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ பேட்டரி டெக்னாலஜி ப்ளஸ் சார்ஜிங் டெக்னாலஜியில் மாஸ் ஆகிட்டாங்க. எளியாக எல்லாரையும் பயன்படுத்தி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆகிட்டாங்க. ஓகேங்க, ஸோ இதெல்லாம் தான் ஒரு சின்ன அப்டேட்ஸுங்க. டக்குன்னு ஒரு சில அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு வீடியோ. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதை பார்க்கலாம். பாய்.